வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பாலிஷ் போட்டது சரியில்லை, மறுபடியும் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பாலிஷ் போட்டவங்க கொஞ்சம் கம்மியாக மெட்டீரியல் ஏற்றிருப்பாங்க. அப்படி மெட்டீரியல் கம்மியாக ஏற்றிருந்தாக்கா மறுபடியும் தேய்ச்சிட்டு இன்னொரு கூட பாலிஷ் எக்ஸ்ட்ரா ஏற்றலாம். அதாவது மெட்டீரியல் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. கலர்லாம் கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னாக்கா அது நம்ம மறுபடியும் சீவி தேய்ச்சி ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம போடணும். முதல்ல சொன்னது என்னன்னா, தேய்ச்சி நல்லா போட்டிருப்பாங்க, ஆனால் மெட்டீரியல் கம்மியாக ஏற்றிருப்பாங்க. அது மட்டும் தேய்ச்சி இன்னொரு கோட்டு மேலே பாலிஷ் ஏற்றிக்கலாம். அப்படி சரியாக போடணும், நம்ம சீவி தேய்ச்சி நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். கலர்லாம் தப்பு தப்பாக போட்டுக்குது, சரியாக தேய்க்கல, பொசலுக்குது, புணுங்களுக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது சீவி க்ளீனாக தேய்ச்சி நம்ம மறுபடியும் புதுசு மாதிரி பாலிஷ் பண்ணலாம். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, பாலிஷ் பண்ண போகிறோமா பெயிண்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு. அது மாதிரிலாம் நிறைய பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டே முடிவு வச்சுருங்க, பெயிண்ட் அடிக்க போகிறோன்னா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, இல்லை பாலிஷ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்லேயே பாலிஷ் போடுறது நல்லது. பெயிண்ட் அடிச்சுட்டு இது மாதிரி நம்ம இந்த டோர் பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்ட் அடிச்சு டோர் மறுபடியும் சீவி தேய்ச்சி போடுறதெல்லாம் டபுள் ஒர்க்கு. ஏன்னா கொஞ்சம் லேப்லாம் அதிகமாகிடும் சீவி தேய்ச்சி போகிறதுக்கெல்லாம். ஆனால் க்ளீனாக வந்துடும், புது மரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி வந்துடும். ஆனால் ஒர்க் அதிகமாகிடும். ஃபர்ஸ்ட்டே நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சிருங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு பாலிஷ் பண்ண போறோம்னா அந்த ஐடியா வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது பெயிண்ட் அடிச்ச டோரு. இப்போ பாலிஷ் போடுறப்ப காட்டுறோம் பாருங்க, அது எப்படி இது பாருங்க. இது பெயிண்ட் அடிச்ச டோரு. பெயிண்ட் அடிச்ச டோரு கிளீனாக சீவி தேய்ச்சி பாலிஷ் போட்டுட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி நம்ம பாலிஷ் போடலாம். இல்லை சில பேர் பெயிண்ட் அடிச்சா தான் பிடிக்கும், அவங்க பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுட்டுருவாங்க. ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.